அனைவருக்கும் வணக்கம். இப்போது கேசிசி நகர் ஆஸ் எ மெம்பராக நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்க்ரீனில் அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி அப்ரூவல் வாங்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது நான் என் பேர் தங்கசெல்வன், என்னுடைய ஸ்ட்ரீட் நம்பர் 39. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேமெண்ட் பண்ணிட்டேன். அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கும்போது எனக்கு முக்கியமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி இந்த 407428413896 தான் இந்த ஐடி தான் இப்போ பேங்க் டிரான்சாக்ஷனில் நமக்கு தெரியும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோவா வராது. ஏன்னா ஒரு சிலர் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வித்தியாசமாக வரும். ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்னுடைய இதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது நான் அதுக்காக Zone 3 இந்த குரூப்புக்கு போகிறேன். வாட்ஸ்அப்பில் நம்ம Zone 3ல் இருக்கிறோம். அந்த Zone 3னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போகிறேன். அந்த குரூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரீட் மோரில் இந்த வெப்சைட் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டோடனே இந்த சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கேசிசி நகர் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆஸ் மெம்பர்னு வருது. அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கிடையாது. ஸோ ஆஸ் எ தங்கசெல்வன் ஒரு மெம்பராக உள்ளே போகிறேன். மெம்பராக உள்ளே போகும்போது மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் இப்போ டைரெக்டாக அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரீட் நம்பர் கேட்கும். அதை நம்ம கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். மொபைல் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் 39 என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறது மட்டும் பார்க்குறதுனா சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ன்ற பட்டனுக்குள்ள கிளிக் பண்ணுறீங்க. 3வது பட்டன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலை கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்குது. இதில் ஸ்ட்ரீட் நம்பர் அடிச்சிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இது ஒன்லி ஃபார் ஓனர்ஸ். ஸோ இதில் மெம்பர் மெனு அப்படின்னு 3வது ஆப்ஷன் பாருங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ பேர் ரைட் சைடில் தங்கசெல்வன் அப்படின்னு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்களா, வெல்கம் தங்கசெல்வன் இருக்குது. ஸோ இப்போ மெம்பர் மெனு அடித்த உடனே இதில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்டேட் பேமெண்ட் மெம்பர் இருக்குது. இந்த நம்ம பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் 1000 ரூபாய்க்கு 1 இயர்லி பேமெண்ட்டு. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பாருங்கள், 4th ஆப்ஷன். அதில் போனோம்னா ஒன்றுமே என்ட்ரி இருக்காது. ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் ஒரு என்ட்ரி வர வைக்கிறது தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ அப்டேட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பேமெண்ட் மேட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கேட்குறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ண டேட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மார்ச் 14 இருக்குது. மார்ச் 14 இருக்குது. அந்த மார்ச் 14ன்றதை இங்கே என்ட்ரு பண்ணணும். பேமெண்ட் டேட் மார்ச் 14. ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? பை டிஃபால்ட் 100 காட்டிகிட்ருக்கு. பட் வி பேட் 1000 rupees. அதனால் 1000 rupees போட்டாச்சு. வெரி குட். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் டேட் 1 October. பட் நம்ம 1 இயருக்கு பே பண்ணியிருக்கோம். 200 ரூபாய் கம்மியாக பே பண்ணியிருந்தாலும் அது டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ 1 இயரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24, 30 வரலும் இது வேலிடிட்டி இருக்குது. அக்டோபரில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 1 வரலும், அதாவது செப்டம்பர் 30 வரலும் நமக்கு வேலிடிட்டி இருக்குது. 1000 rupees பே பண்ணாலும் 12 மாதத்துக்கு இது வேலிடிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பர் கேட்குது. இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதை போய் டைரெக்டாக எடுத்துக்கிட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை பார்த்து டைப் பண்ண தான் கஷ்டம். அதனால் நான் டைப் பண்ணி வச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ரிமார்க்ஸ் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். யூ கேன் சே ஃபார் 1 இயர். ப்ரிஃபிக்ஸில் நம்ம மொபைல் நம்பருக்கு இருந்துட்டு போட்டோம். ஸோ இப்போ சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் இப்படி இல்லைனாலும் ப்ரௌஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1000 rupees பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வச்சுருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்துடுச்சு சப்மிட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ப்ளூ பட்டன் அமுக்கணும்னா
நான் டாப்பில் பாருங்கள் பேமெண்ட் ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. கோ பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் மெம்பர் பண்ண போயிட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பை மெம்பர் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா. இந்த லைனில் என்ன சொல்லுது, நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கு. இப்போ அப்ரூவல் ஸ்டேட்டஸ் 0 இருக்கிறதுனால இட்ஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல். இது நம்ம ஃபர்தராக இசிஎம்கிட்டேயோ இல்லை நம்ம ஜோன் ட்ரெஷரர்கிட்டேயோ சொல்லி இதை அப்ரூவல் வாங்கிக்கணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ். இது முடிஞ்சு இதில் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் 1ன்னா அப்ரூவ்டு, 2ன்னா ரிஜெக்டட் அது வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வேலை முடிஞ்சது மாதிரி அர்த்தம். ஸோ இது நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் அசோசியேஷனில் இதிலேருந்து ஒரு 75% எடுத்து நம்ம ஜோனுக்காகவும் 25% காமன் விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வே ஹவு டு டூ இட். ஸோ இதை தவிர நீங்கள் மற்ற மெனுவெலாம் நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் பார்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நடந்தது, அப்புறம் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் கேலரி இருக்குது. ஸோ கேலரியில் கிளிக் பண்ணால் நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் டைம் கிடைக்கும்போது அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ அல்டிமேட்லி ஹெல்ப் அண்ட் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வெளியே வந்துடலாம். தேங்க்யூ வெரி மச்.